வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை குபேர விளக்கு ஏற்றிடுவோம். அப்புறம் பஞ்சகவ்ய விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமையில் நம்ம பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றணும்னா அவ்வளோ விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஏற்றி பாருங்கள். பஞ்சகவ்ய விளக்கு பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பாருங்கள், நாம் விளக்கு வச்சுட்டு நெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு நம்ம ஏற்றிட்டோம்னா இது அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது பசுமாட்டின் 5 பொருட்களிலிருந்து எடுக்கப்படுகிறது இந்த பஞ்சகவ்ய விளக்கு. இது இப்போ கடைகளில் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். வருகிற 26ஆம் தேதி நமக்கு மகா சிவராத்திரி வருது. அதை பற்றி நம்ம எளிமையாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம், இருக்க முடியாதவர்கள் இருக்க வேண்டாம். அதே மாதிரி கண் விழிக்க முடிந்தவர்கள் இருக்கலாம். அதாவது காலையில் 26ஆம் தேதி காலை 10:18க்கு தொடங்கி 27ஆம் தேதி காலை 9ஓட இந்த சதுர்தசி திதி தொடங்கி முடிவடைகிறது. கோவில்களில் 4 கால பூஜை செய்வாங்க. நம்மளால் முடிஞ்சால் செய்யலாம். மாலை 6 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 4 மணி வரைக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தம் வரைக்கும் பூஜை செய்வாங்க. 4 கால பூஜை செய்வாங்க. நம்மளால் கோவிலுக்கு போக முடிஞ்சால் போயிட்டு நாம் தரிசனம் பார்த்துட்டு அங்கேயே கூட சில பேர் இருந்து கண் விழித்துட்டு காலை அபிஷேக ஆராதனைலாம் பார்த்துட்டு வருவாங்க. நம்மளால் முடிஞ்சால் போகலாம். அப்படி இல்லைன்னா வீட்லேயே நாம் 4 கால பூஜை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4 கால பூஜை ஒரு கோவிலும் கொஞ்சம் வித்தியாசப்படும். 6 மணிக்கு தொடங்குவாங்க. மாலை 6 மணிக்கு பூஜை தொடங்குவாங்க. அப்போ பிரம்மதேவர் செய்வதாகும். அடுத்த பூஜை இரவு 9:30-10 மணிக்கு இருக்கும். அது மகாவிஷ்ணு செய்வதாகவும். அடுத்த 3வது பூஜை பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி இந்த பூஜையை செய்வதாகவும் அவர் லிங்கோத்பவராக காட்சியளிப்பார். இந்த பூஜையை நாம் தவற விடக்கூடாது. வீட்டிலேயே கூட நாம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூஜையை செஞ்சு தான் பார்வதி தேவி எல்லா வரங்களையும் பெற்றதாகவும் ஐதீகம். காலை 3:45 இல்லை 4 மணிக்கு பூஜை செய்வாங்க. அது நம்ம போல மனிதர்களும் ரிஷிகளும் தேவர்களும் செய்வதாகவும் ஐதீகம். விரதம் இருப்பவர்கள் 27ஆம் தேதி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாம் ஒரு 7 மணி 8 மணிக்கு போல் நாம் சாப்பிடலாம். ஆனால் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண் விழித்தவர்கள் 27ஆம் தேதி மாலை அல்லது இரவு தான் தூங்க வேண்டும் என்று சொல்வார்கள். நம்மளால் என்ன முடியுமோ எளிமையாக செஞ்சு நாம் நைவேத்தியம் செய்யலாம். ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒரு வழக்கம் இருக்கும். சில பேர் படையல் போடுவாங்க, இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் பாயசம் அது மாதிரி நைவேத்தியம் செஞ்சு வைப்பாங்க. நம்மளால் என்ன முடியுமோ எளிமையாக செஞ்சு வச்சு பால் பழங்களை வச்சு கூட நாம் இந்த பூஜையை நிறைவு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படியும் வீட்டில் சமையல் செய்வோம். ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். பாருங்கள், குட்டியாக வச்சுருக்கேன். என்கிட்ட சிவன் படம்லாம் கிடையாது. சிவலிங்கம் தான் இருக்குது, ஸ்படிகலிங்கம் இருக்குது. இதுக்கு நாம் அன்றைக்கி அபிஷேகம்லாம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். நாம் இந்த பூஜையை வழிபாட்டை மேற்கொண்டோம்னா நமக்கு எல்லா வித பாவங்களையும் தோஷங்களையும் விளக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிறவா வாரம் கூட கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு கதைகள்லாம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய 2-3 கதைகள் இருக்குது. அதே மாதிரி பார்க்கடலை கடைந்த பொழுது சிவபெருமான் இந்த ஆலகால விஷத்தை விழுங்கியதாகவும் பார்வதி தேவி தான் அந்த தொண்டைக்கு கீழே இறங்காமல் கையை வச்சு தடுத்ததாகவும் கூட கதை இருக்குது. அந்த நாளை தான் நாம் சிவராத்திரியாக கொண்டாடுவதாகவும் சொல்லப்படுகிறது. புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் 2-3 கதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு வீடியோவில் நான் அதை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தூபதீபம் காட்டி நம்ம பூஜையை முடிச்சிடலாம். பூஜையை முடிக்கும்போது நம்ம பெல் அடித்து தான் பூஜையை முடிக்கணும்னு சொல்லுவாங்க. வீடியோ எடுக்கிறதுனால என்னால் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.